பார்க்க போறோம்னா தக்காளி குருமா தான். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. தக்காளி 1/2 கிலோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன். இது 1.5 ஸ்பூன் வரும். பட்டை லவங்கம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், கடுகு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தேங்காய், சோம்பு கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நான் போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. பட்டை லவங்கம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அப்புறமா வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. நான் வந்து 1/2 கிலோ தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த தக்காளி வேக வச்சிடுறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். இதை நான் மூடி வச்சிடுறேன். அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூனு சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு. தேங்காவை ஊற்றிக்கிறேன். அரைச்சதை ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.